Assalamu alaikum. Welcome to our channel RRR class. இந்த வீடியோல basic course complete பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெவல் 1 க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ங்கறத பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அயன் ஸ்டாண்ட் இதுதான் நான் யூஸ் பண்றது. நிறைய வெரைட்டி ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்போ அவேலபிளா இருக்கு. உங்க சைடுல என்ன மாதிரி ஸ்டாண்ட் இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஆரி ஃப்ரேம் வந்து 18 inch ஃப்ரேம் wooden ஃப்ரேம். இதுல அவுட்டர் ஃப்ரேம் and இன்னர் ஃப்ரேம் ரெண்டு இருக்கும். இந்த ரோப் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். அது எதுக்கு, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆரி நீடில். நம்ம கிளாஸ்க்கு 2 நீடில் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து டுலிப் பிராண்ட் நீடில் சைஸ் 13 இல்லைன்னா 14. அடுத்து வந்து அயன் நீடில் பீட் அயன் நீடில்ங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து கிளாத் வந்து பாப்ளின் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து படிக்க போகிறோம். இந்த கிளாத்தில் வந்து பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே சில்க் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாப்ளின் கிளாத் வந்து ஒரு 1 மீட்டர் அப்படி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் எப்படி கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோப்பு எல்லாம் பாவாடை நாடம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ரோப்பு. அப்படி இல்லை அப்படின்னா பேப்பர் டேப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் சிசர் இல்லைன்னா கட்டர், அப்புறம் ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தையல் நூல், அப்புறம் பார்த்திங்கன்னா சரி த்ரெட் வந்து இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது கோல்டன் கலரு. சரி த்ரெட்லேயே A1 மம்தா பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டு. இதில் ஏதாவது ஒரு 3 கலர்ஸ், நிறைய கலர்ஸ் வாங்கிக்கோங்க, இருந்தாலும் நார்மலாக 3 கலருங்கிறது போதுமானது. அதுலேயே சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் பிராண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி வந்து அந்த சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப், அப்புறம் இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 2 டைப் இருக்குது. அது வந்து இந்த 2 ஹோல்ஸ் வச்சு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேசிங் ஷீட்டு, அப்புறம் ஒரு கார்பன் ஷீட்டு. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு ஒரு 40 ஸ்டிச்சஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து லெவல் 2க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து சுகர் பீட். நான் வந்து பிரிஸ்டோ பிராண்ட் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடு. இதில் வந்து 2 mm 3 mm அப்படிங்கிற மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஆன்டிக் பீடு எல்லாமே பஞ்ச் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் ஹாஃப் பீடு. அடுத்து கத்தானா பீடு. இது வந்து எல்லா கலருமே இதில் அவைலபிளாக இருக்கும். இதுலேயே சின்னதாக இருக்கும். இது வந்து மைக்ரோ பீடு. இந்த மைக்ரோ பீடை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க இந்த கத்தானா பீடை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து டியூப் பீடு. இது வந்து கத்தானா பீடை விட கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ். இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைமுக்கு வந்து இந்த மாதிரி சம்கி டைப்பில் இருக்கும். அடுத்து வந்து ஸ்டோன் செயின்லேயுமே கலர் வந்து கோல்டன், காப்பர், மல்டி கலர்ஸ் இருக்கும். இதுலேயுமே சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸுங்கிற மாதிரி வேரியாக இருக்கும். அதுலேயுமே நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து எம்ப்ராய்டு நீடில் வந்து நம்பர் 7 வாங்கிக்கோங்க. இல்லைனா இந்த ஐ ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து எம்ப்ராய்டு த்ரெட்டு வந்து ஏதாவது ஒரு 2 கலர்ஸில் வாங்கிக்கோங்க. இது அடுத்தது வந்து நம்ம சக்ரி. இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இதுலேயுமே ஃப்ளவர் ஷேப் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். இந்த சக்ரியை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சக்ரி இந்த ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே தான் பேசிக் கோர்ஸ்க்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல் லிஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம பேசிக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம RRR கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஆரி கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.